நம்மள அப்படியே பயமுறுத்துறாய்ங்க. அப்படியே பாம்ப பக்கத்துல கொண்டு வந்து பிச்சை எடுக்கிற மாரி மிரட்டி வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நார்த்ல ஒரு குரூப் கிளம்பியிருக்காய்ங்க. பாம்ப வச்சு வித்த காட்டுறது அப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப பாம்ப வச்சு பிச்சை எடுக்கிறது, ட்ரெயினுக்குள்ள போய் இடம் போடுறது, இந்த மாரி இறங்கிட்டானுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்க. அப்படி நம்மள அப்படியே பயமுறுத்துறாய்ங்க. அப்படியே பாம்ப பக்கத்துல கொண்டு வந்து பிச்சை எடுக்கிற மாரி மிரட்டி வழிப்பறி பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இத ஏன் சொல்றேன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இந்த நார்த் இந்தியா பாய்ஸ் ஏத்த மாட்றாங்கன்னு சொல்லி ஆதங்கத்துல வந்தே பாரத் ட்ரெயின திறந்து அதோட டாய்லெட்டுக்குள்ள பாம்ப போட்டுட்டு போயிடுறாய்ங்க. திறந்து பார்த்தா அதான் அத கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க அவசரமா உள்ள போய் உட்கார்ந்தா உள்ள பாம்பு இருந்துச்சுன்னா, எப்படி அந்த ஃபீல் எப்படி எப்படி நீங்க அத ஏத்துப்பீங்க? அதுவும் வயசான யாரும் உள்ள போயிட்டாவே, அவங்களுக்கு என்ன மாரியான அந்த மனப்பான்மைய பாருங்க. பார்த்து ஜாக்கிரதையா டிராவல் பண்ணுங்க. ஒரு தடவ எல்லாத்தையும் நீங்க அவசரத்துல விறுவிறுன்னு உள்ள போய் உட்கார்ந்துறாய்ங்க எல்லாத்தையும் கழட்டிட்டு. அந்த நேரத்துல அவசரத்துல அப்படியே வெளிய வர முடியாது. அந்த ட்ரெயின் எல்லாம் பாருங்க. ஏன்னா அது ஃபுல்லா நார்த்துக்கு போயிட்டு வருது. இவனுங்க ஃபுல்லா வெறி செயல்ல என்னென்ன ஈடுபடுறானுங்கன்னே நம்மளால யூகிக்க முடியல. ஏன்னா அடுத்தடுத்து வர்ற சம்பவங்கள்லாம் நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த மாரி இருக்கானுங்க. சோ, இந்த சம்பவத்த பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட நீங்க பாத்ரூம்குள்ள இப்படி அவசரமா உள்ள போய் உட்கார்றப்ப, உள்ள இருந்து ஒரு பாம்பு எந்திரிச்சிருந்துச்சுன்னா, நீங்க என்ன மாரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அந்த மனநிலைய பத்தி 2 வரியா எழுதிட்டு போங்க தயவு செஞ்சு.